எல்லாரும் எனக்காக ஒரு 5 செகண்ட் கண்ணை மூடி நம்ம அன்பு தங்கை ஆர்த்திக்காக மௌன அஞ்சலி செலுத்துங்க. இந்த பிரச்சனையை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் பேசியிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் ஏன் பேசுகிறோம்னா, ஆஸ் அ பேரண்ட்ஸாக எங்கள் சைட்லேருந்து நாங்கள் குரல் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். இந்த பிரச்சனையெல்லாம் பற்றி நாங்கள் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, நிறைய பேர் நிறைய பார்த்துருப்பீங்க. அங்கே என்னென்னா ஜார்க்கண்டில் அந்த ஃபாரின் கப்பலுக்கு நடந்த கொடுமையை நினைக்கக்குள்ள இந்தியன்னு சொல்லிக்கவே அசிங்கமாக இருக்குது. இங்கே என்னென்னா பாண்டிச்சேரியில் அந்த 9 வயசு சின்ன குழந்தை ஆர்த்தி, அந்த பொண்ணுக்கு நடந்ததை நினைக்கக்குள்ள நான் ஒரு ஆண்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. அந்த 9 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? ஏன்னா அந்த சின்ன வயசில் எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற வயசு. ஆனால் அந்த வயசில் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க. அதுவும் அந்த குழந்தைக்கு அண்ணா வயசில் இருக்க ஒரு பையனும் தாத்தா வயசில் இருக்க ஒரு ஆளும் சேர்ந்து செஞ்சிட்டாங்கன்னு நினைக்கக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைக்கு நடந்த அந்த கொடுமையை சொல்லவே மனசு கஷ்டமாக இருக்குது. என்னதான் நம்ம நிறைய பேர் ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாலும் இன்னைக்கு பாண்டிச்சேரியில் நடந்தது, நாளைக்கு என் வீட்டில் நடக்கலாம், அடுத்து இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வீட்டில் நடக்கலாம், அடுத்து இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வீட்டில் நடக்கலாம். இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு எப்போ தான் ஒரு முடிவு கிடைக்கும்? என்னதான் நிறைய பேர் தண்டனைகள் கடுமையானதாக குற்றங்கள் குறையும்னு சொன்னாலும் எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னா, எவன் ஒருத்தவன் தப்பு பண்ணுறானோ அதனால் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட அவனை ஒப்படைங்க. மக்கள் முன்னிலையில் அவங்க அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுக்கட்டும். அப்போ தான் இங்கே நிறைய பேருக்கு பயம் வரும். நாங்கள் எங்களோட அடுத்த குழந்தை பெண் குழந்தை பிறக்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்தோம். ஆனால் இப்போ பொம்பளை பிள்ளையே பிறக்க வேணான்ற அளவுக்கு பயமாக இருக்குது. ஃபைனலாக ஒரு விஷயத்த மட்டும் நான் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன். என்னோட மகனை நான் ஒரு ஒழுக்கமான நல்ல மகனாக வளர்ப்பேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட மகனை ஒழுக்கமான ஒரு நல்ல பையனாக வளர்த்து இந்த சொசைட்டியில் சர்வே பண்ண விடுங்க. இப்போ இந்த பிரச்சனைகள் நடந்தாலும் எதிர்காலத்தில் நம்ம எடுக்கிற இந்த சின்ன சின்ன ஸ்டெப்னால கூட குற்றங்கள் குறையலாம்.